பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி குருமணிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மேகலால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்கக்கூடிய குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜையாருடைய திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்குகின்றேன். பாண்டி குருமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, எம்எஸ்எஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஜோதிட சித்தாந்த வழி ஜோதிட வகுப்பு நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதில் சேர விருப்பம் உள்ள மாணவர்கள் பின்னாடி நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. அடிப்படை வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு லக்கினம் எனும் பொக்கிஷம். பொக்கிஷமானது லக்கினம். ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்கினம் பொக்கிஷமானது. லக்னமும் லக்னாதிபதியும் பொக்கிஷமானவர்கள், மிக முக்கியமானவர்கள். ஏன்னா லக்னம் அப்படிங்கிற இடம்தான் நம்முடைய ஆத்மா நின்ற இடம், உயிர் நின்ற இடம். அந்த கிரகத்தினுடைய லக்னாதிபதி யாரோ அவருடைய தன்மையின் அடிப்படையில் தான் ஜாதகருக்கு குணநலன்களும் அமையப் போகின்றது. அந்த குணநலன்களில் ஜாதகருக்கு 3 வித தன்மைகள் ஏற்படும். எப்பவுமே முக்குணங்கள் நம்மை சார்ந்து இருக்கும். ஒன்று சாத்வீகம், தாமசம், ராஜசம். இது எதோடு தொடர்பு இருக்கும்னா ஒவ்வொருடைய தன்முனைப்போடு தொடர்பில் இருக்கும். அதுக்குரிய கிரகம் செவ்வாய், அகங்காரம். யாருக்கும் செவ்வாய் தான், அதாவது அந்த அந்த லக்னம் என்னும் கிரகத்தின் தன்மையில், இப்போ லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னமான சனி பகவானுடைய தன்மையில் குணங்கள் அமைந்திருக்கும். அந்த குணத்தினுடைய வேகமாகப்பட்டது, அந்த குணத்தினுடைய தன்மையில் செவ்வாயினுடைய தன்மை அதிகம் கலந்திருக்கும். யாருக்குமே 12 லக்னங்கள்ல எந்த லக்னங்கள்ல பிறந்தாலும் செவ்வாயினுடைய கலப்பு இல்லாமல் சூரியன், செவ்வாய், லக்னாதிபதி, இந்த மூன்றினுடைய கலப்பு தான் ஒரு ஜாதகத்தினுடைய குணம். சூரியன் எப்படின்னா ஆத்மா, ஆத்மாதான் சூரியன். அதனாலதான் ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது அன்றைய சூரிய உதயத்தில் இருந்து இத்தனாவது நாளிகையில் என்ன லக்னம் அடிவானத்தில் உதயமாகிக் கொண்டிருக்கிறதோ அதுவே நாம் லக்னமாக கணக்கிடுகிறோம். சூரிய உதயத்திலிருந்து எது லக்னமாக உருவாகி கொண்டிருக்கிறதோ அதையே நம்ம பிறந்த லக்னமாக கணக்கிடுகிறோம். ஒரு ஆத்மா, அது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம் இருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. ஸ்கிரீன் ஷேர். லக்னாதிபதி ஆத்மாவினுடைய பக்குவம் என்னவோ, பூர்வ குணங்கள் என்னமோ, அதாவது சனி பகவானால ஒரு 12 வகையான லக்ன தோற்றங்களை உருவாக்கி உள்ளார்கள். அதுக்கு 9 கிரகங்கள் அடிப்படை. இந்த 9 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு தனுசுல நிற்கிற போது வேற மாதிரியான குணம், மீனத்தில் நிற்கிற போது வேற மாதிரியான குணம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் அவருடைய குணம் வேற, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் அவருடைய குணம் வேற. அதுபோல 10ஆம் இடத்தில் அவருடைய குணங்கள் சனி பகவானுக்கு வேற, 11ஆம் இடமாகிய கும்பத்தில் வேற மாதிரி குணங்கள். ஒரே கிரகம்தான், அதனுடைய தன்மை செயல்பாடுகள் மாற்றி இருக்கும். ஒருவரே வீட்டில் ஒரு மாதிரி இருப்பார், அலுவலகத்தில் ஒரு மாதிரி இருப்பார். அதுபோலதான். ஆனால் லக்னம் என்பது ஒரு ஆத்மாவினுடைய பூர்வ குணங்கள். அந்த ஆத்மா என்ன தன்மை பெற்றிருக்குதோ, நம்ம ஆத்மாவுக்குன்னு ஒரு குணம் உண்டு.
இந்த ஆத்மாவோடு என்ன குணம் இணைஞ்சிருக்கும்னா, ஒன்று சூரியன் ஆத்மா. எல்லாருக்கும் சூரியன் தான் ஒரு இயக்கத்தினுடைய நுட்பொருள். சூரியன் தான் இயக்கத்தினுடைய நுட்பொருள். ஆத்ம ஜோதி சூரியன் தான், உயிர் சூரியன் தான். இந்த உயிராகிய சூரியன் எதோடு கலப்பினால் இயங்குது அப்படின்னா, ஜீவாத்மாவாக கலக்கும் பொழுது குருவோட தன்மை, இந்த குருவோட தன்மையும் செவ்வாயினுடைய தன்மையும் சேர்த்துதான் ஆத்மாவை இயக்குது, ஆத்மா இயங்குது. இந்த குரு அப்படிங்கிற கிரகம் காலபுருஷனுக்கு 9 குடையவன், செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி, ஆத்மா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆத்மா. அதுலதான் பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் கலந்திருக்கு. அதனாலதான் இந்த 5 காலபுருஷனுக்கு 5 குடைய சூரியனாகப்பட்டவன் காலபுருஷனுக்கு லக்னமாகிய மேசத்தில் உச்சம் பெறுகிறான். ஒரு உயிர் இயங்க தயாரா இருக்கக்கூடிய நிலை. அந்த உயிர் இயங்க தயாரா இருக்குது. எது வழியா? மேசத்தின் வழியா. அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீடு, அந்த செவ்வாய்க்கு அகங்காரம் என்று பெயர். அகங்காரம் என்றால் தன்முனைப்பு. அகங்காரம் என்றால் தன்முனைப்பு. அதை சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று 3 வகையாக பிரிக்கலாம். நம்மோடு தன்முனைப்புல 3 விதமான குணங்கள் கலந்திருக்கும். ஒருவர் நல்ல சேவை செய்கிறார்னு வச்சுக்கோங்க உலகத்துக்கு, அது எந்த லக்னத்துல பிறந்திருக்கட்டும், அந்த சேவை மனப்பான்மை சாத்வீக அகங்காரம். நல்ல ஸ்பீடா செய்யறாரு. ஒரு நாளைக்கு அவருடைய வாழ்க்கையில சேவை மட்டுமே தன்மையா இருக்கு. அதாவது அதனுடைய உத்வேகம் அப்படிங்கிறது அயராம அயற்சி அடையாம செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாத்வீகம் அப்படிங்கிற தன்மை, பிறருக்கு உதவக்கூடிய கருணை மனப்பான்மை, அந்த இயங்கக்கூடிய தன்மை உத்வேகம், அதான் தன்முனைப்பு. அங்கேயும் அகங்காரம் வேலை செய்யும். அதை சாத்வீக அகங்காரம் என்று சொல்வோம். ஒருவர் போருக்கு போறார். அங்கே போரிடும் பொழுது அவருக்கு ராஜச அகங்காரம் இருக்கும். அங்கே என்ன லக்கணத்தில் பிறந்தாலும், 12 லக்கணங்கள் என்ன லக்கணங்கள் பிறந்தாலும் அவர் மிலிட்டரியில் இருக்கிறது இல்லையா, அவர் போரிடுறது இல்லையா, சண்டை பிடிக்கிறது இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அங்கேயும் அந்த அகங்காரம், தன்முனைப்பு, நான் வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கும். அங்கே கருணை இருக்காது. அது ராஜச அகங்காரம். ஒருவர் காமத்தில் ஈடுபடும் பொழுது, அந்த காமத்தில் எல்லா உயிர்களும் காமத்தில் ஈடுபடுகின்றன. 12 லக்கணக்காரங்களும் காமத்தில் ஈடுபடுறாங்க. அந்த காமத்தில் ஈடுபடும் பொழுது அங்கே இருக்கின்ற தன்முனைப்புக்கு பேரு தாமச அகங்காரம். அங்கேயும் தன்முனைப்பு இருக்கும். இந்த இன்பத்தை நுகர்வதிலே தன்முனைப்பு இருக்கும். அந்த இன்பத்தை நுகர்வதனுடைய டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த போரிடும் கலையினுடைய நுட்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் ஒருவர் ஆலயங்களுக்கு செய்வார், ஒருவர் அன்பு இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் செய்வார், ஒருவர் பொதுமக்களுக்கு செய்வார், ஒருவர் அன்னதானம் செய்வார், ஒருவர் வஸ்திர தானம் செய்வார், ஒருவர் கல்வி தானம் செய்வார். அப்போ அந்த உதவக்கூடிய தன்மையினுடைய வேறுபாடுகள் எதன் அடிப்படையில் அந்த லக்னம் இயங்க போகிறது, அந்த ஆத்மா இயங்க போகிறது என்றால் அது லக்னாதிபதி உயிர் நின்ற இடத்தை பொறுத்து இயங்க போகின்றது. உயிர் நின்ற இடம் எதுவோ அதை பொறுத்து இயங்க போகின்றது. இதுதாங்க லக்னம். அப்ப லக்னம் பொக்கிஷமா இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சூரியன் ஆத்மா, குரு. இயங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அறிவு வேணும். உயிர் பொருள் எதுக்குமே ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? விருப்பம், இச்சை வேணும். இச்சை, கிரியை, ஞானம் செயல்படணும். அறிவு வேணும். இந்த இச்சை, கிரியை, ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பம், செயல்பாடு, அறிவு, இந்த 3ஐயும் கொடுக்கக்கூடியது குரு. அதை உண்டு பண்ணக்கூடியவர் குரு. அவர் சேர்ந்ததான் ஜீவாத்மா ஆகுது. அந்த ஜீவாத்மாவை செயல்பாட்டினுடைய வேகத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். இந்த 3ம் கலந்துதான் அனைத்து ஜாதகங்களுக்கும் இருக்கும். ஒரே பொதுதான். எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜாதகங்களுக்கும்
இவர் எதனை அடிப்படையாக கொண்டு, எதன் தன்மையில், எதன் மீது விருப்பம் கொண்டு இவருடைய இயக்கத்தன்மை இருக்கப் போகின்றது என்பதை குறிப்பது லக்னம் நின்ற உயிர் நின்ற புள்ளியான 12 லக்னங்களும் லக்னாதிபதியும். ஜாதகர் இதெல்லாம் படிச்சு இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டமாங்க. எப்படி உயிர் ஒரு உயிரினுடைய கட்டமைப்பை பார்த்து வியந்தேன். சூரியன் ஆத்மா, அதுக்கு இச்சைக்கிரியை ஞானம் கொடுக்கக்கூடியது குரு. அதனாலதான் ஜீவகாரகன் என்று சொல்கின்றோம். அந்த இச்சை கிரியை ஞானத்தை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு உத்வேகம் வேண்டும். அந்த உத்வேகம் செவ்வாய், தன்முனைப்பு, அகங்காரம். அந்த அகங்காரமும் 3 விதமாக செயல்படும். ஒன்று சாத்வீகம், ஒன்று தாமசம், ஒன்று ரஜோ குணம். சாத்வீக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம். இப்படி செயல்படுற உயிர் எதற்காக, எதன் அடிப்படையிலே, எதை நோக்கி, எதனுடைய விருப்பத்தின் பேரில், எதன் தன்மையில் செயல்படும் என்பது லக்னம் நின்ற புள்ளி, உயிர் நின்ற புள்ளி லக்னாதிபதி. ஜாதகரே லக்னாதிபதியா, இல்ல லக்னாதிபதி தான் ஜாதகரா அப்படின்னா, ஜாதகருடைய தன்மை தான் லக்னாதிபதி. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜாதகருடைய தன்மை தான் லக்னாதிபதி. எந்த ஒரு அதனாலதான் ஆத்மா சூரியனும்போம், அப்புறம் எங்க போய் லக்னாதிபதிய அவர் ஜாதகரும்போம். இங்க குழப்பம் வருது. ஆழமா சிந்திச்சா குழப்பம் வருது இல்லைங்களா? குழப்பம் வரக்கூடாது. பொதுவாக காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ஆத்மகாரகன் சூரியன், அந்த உயிர் இயக்கத்திற்கு ஜீவாத்மாக பண்ணக்கூடியவன் குரு, அந்த உயிரினுடைய வேகத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் செவ்வாய், அந்த உயிர் எதனுடைய தன்மையில் இயங்கும். இப்போ மகர லக்னத்தில் பிறந்தாலும் கும்ப லக்னத்தில் பிறந்தாலும் சனியுடைய மெத்தனம் இருக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்லோவா செய்வாங்க. அங்க செவ்வாயினுடைய தன்மை அங்க என்னன்னா, அந்த ஆத்மானுடைய இயக்கம் வேகமே, அதன் தன்மை சனியுடைய தன்மை மெதுவா நகர்றது. அந்த நகர்தல் அப்படின்னு அந்த உத்வேகமே, இப்போ மகர லக்னத்துக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த லக்னத்துக்குரிய ஸ்பீட்ல மாறுபாடு இருக்கும். எல்லாரும் வந்தோம்னா அந்த மந்தத்திலேயே வேகம் கூட்டியும் குறைச்சிருக்கும். அந்த தன்மையில் வேகம் மாறுபாடு இருக்கும். அது செவ்வாய். செவ்வாயினுடைய வேகத்தை பொறுத்து, அதனுடைய செவ்வாய் நிற்கிற இடத்தை பொறுத்து, செவ்வாய் பார்க்கின்ற இடத்தை பொறுத்து, செவ்வாயினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய வேகம். இப்போ எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லைமா? மகர லக்னக்காரங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபமே செவ்வாய் தானே. தன்முனைப்பே அகங்காரம், அகங்காரம் தன்முனைப்பு. என்னுடைய தன்மானத்தை தொட்டு பார்த்துட்டான். மகர லக்னத்துக்கு கோபம் வரும் இல்லவா? கும்ப லக்னத்துக்கு கோபம் வரும் அல்லவா? அந்த கோபம், அந்த அகங்காரம், தான்கிற தன்முனைப்பு, அது செவ்வாய். இதெல்லாம் இயங்கித்தான் ஒரு ஜாதகர். அப்போ நம்ம இன்னைக்கு என்னப்பா லக்னம் என்னும் பொக்கிஷத்தை நாம ஏன் எதை சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவான காரணிகளாக இந்த 3 கிரகங்களுடைய தன்மை தான் ஜாதகர். இதனுடைய அடிப்படையில தான் இவர் எதை நோக்கி இயங்க போகின்றாருங்கிற தன்மை தான். அவருடைய இயக்கம் நல்லா இருக்குமா, இல்ல இயக்கம் சரி வராதா? லட்சியமே இல்லாதவனுக்கு, எதை நோக்கியும் செயல்படாதவனுக்கு, நோக்கமே இல்லாதவனுக்கு என்ன செயல்பாடு? இந்த 3 கிரகங்களும் செயல்பாடு ஆத்மாவும் இருக்கும், அவனுக்கு தன்முனைப்பு இருக்கும். ஒரு எதுக்கும் ஆகாதவனுக்கும் கோபம் வரும், கையாளாதவனுக்கும் கோபம் வரும், ரெண்டும் கெட்டானவனுக்கும் கோபம் வரும். அவனுக்கு உயிர் இயங்கும், அவன் தானே சாப்பிடுவான், இயங்குவான், அவனுக்கு இச்சை இருக்கும். ஆனால் அவன்கிட்ட இருந்து என்ன பிரயோசனம்? இந்த லக்னாதிபதி தான் இந்த 3 நான் சொல்லக்கூடிய இந்த 3 மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியை ஓட்டக்கூடியவர். இவர் ஓட்டினா தான் அது இலக்கை நோக்கி நகரும், இல்லைன்னா இலக்கு இல்லாம போயிடும். அப்போ இந்த 3 மாடுகளையும் பூட்டி வண்டியை ஓட்டக்கூடியவர் லக்னாதிபதி. அப்ப லக்னாதிபதி எவ்வளவு முக்கியம்? பொக்கிஷமா இல்லையா? இல்லைன்னா இந்த 3ம் இருந்தும் வேஸ்ட், லக்னம் கெட்டு போயிட்டான். அப்போ லக்னாதிபதி எவ்வளவு முக்கியம்?
இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, சித்தாந்த ரீதியா பார்த்துட்டோமா? ஆத்மா, ஜீவாத்மா இதெல்லாம் சித்தாந்த ரீதியா பார்த்தோம். ஜோதிட ரீதியா அதை எங்க கனெக்ட் பண்றோம்னா, லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால் யோகமா? நல்ல குணங்களை கொடுக்குமா? நல்ல செயல்களை கொடுக்குமா? அப்படின்னா, லக்னாதிபதி லக்கினத்தை பார்த்தால், ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல நின்று பகையாகி பலவீனமாகி லக்னத்தை பார்க்கிறார். அந்த பாட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, மந்தன் லக்கினத்தை பார்க்க மங்கை மூத்தவளை சேர்வான், தந்தை லக்கினத்தை பார்க்க தாரகாசுரன் மன்னன் சிந்தை சேர் சுபரே பார்க்க சேர்ந்திரும் சுகமே என்று விந்தை சேர் பாவர் பார்க்க. லக்கினாதிபதி லக்கணத்தை பார்த்தால் யோகம் செய்யுமா அப்படின்னா, சனி பகவான் லக்கினத்தை பார்த்தால் சிறப்பு இல்லை. சனி பாவத்துவமாகி, அது என்ன பாவத்துவம்? சுபருடைய பார்வை இல்லாமல் லக்கினத்தை பார்த்தால் அங்கே சுபம் இல்லை. இங்க பாருங்க, மீனத்துல குரு ஆட்சியாய் நிற்கிறாரு. மீனத்துல குரு ஆட்சியாய் நிற்கிறாரு. ஆட்சி பெற்ற குரு சனியை பார்த்து லக்னத்தை பார்த்தால் மகர லக்னத்திற்கு ரொம்ப சிறப்பு. இவங்களுடைய இலக்கு என்பது கடும் உழைப்பாளியாகவும் நல்ல ஒரு சமூகத்தோடு இணங்கி செல்லக்கூடிய, 7ஆம் இடத்தில் பகை பெற்றிருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி இருந்து குரு பார்த்து விட்டால் அந்த பகைத்தன்மை, ஏன்னா இந்த லக்னத்திற்கு குருவை பொறுத்தவரையிலும் 3 12 குடையவராக இருந்தாலும் குருவோட பார்வை பெற்ற லக்னாதிபதி அப்படிங்கிறது சுபம். ஒன்றும் தப்பில்லை, இயக்கத்தன்மை நல்லா இருக்கும். இதுவே குரு கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கும்பத்துல குரு குரு பார்வை இல்லை, சனி லக்னத்தை பார்க்கிறாரு, சிறப்பு இல்லை, சோம்பல், பகைத்தன்மை, உலகத்தோடு பகைத்தன்மை கொள்ளக்கூடியவன். 7ஆம் இடத்தில் பகை என்றால் சமூகத்தோடு இணங்கி சொல்ல மாட்டான். எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பேசக்கூடியவன், வைக்கானம் பேசக்கூடியவன், விதண்டாவாதம் பேசக்கூடியவன், இந்த என்ன சொல்றது, குறுக்கு புத்தி உடையவன் சொல்றான் பாத்தீங்களா, அவன் சமூகத்தோடு இணங்கி செல்ல மாட்டான். சனியுடைய அந்த சுயநலத்தன்மை, உழைப்பு போய் சுயநலம் ஆயிராங்க. சனி பகவான் கர்மா, சனி பகவான் சித்தாந்தத்திலே கர்மாவாக சொல்லப்படுகின்றது. கர்மாவை, பிராப்த கர்மாவை சுமந்து வரக்கூடியவர். அது மட்டுமல்ல, பிராப்த கர்மாவை கொடுத்து நீக்கக்கூடியவர். ஆன்மாவுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர், சுத்தம் செய்யக்கூடியவர். நமக்கு இருக்கிற கர்மாவை சுத்தம் செய்யக்கூடியவர். அப்ப என்ன ஆகும்? துணியை போட்டு அடிச்சு வெளுக்கிற மாதிரிதான், சுத்தம் செய்யல, வாழ்க்கையை போட்டு அடிச்சு வெளுத்துரும். இதுவே தனுசு லக்னம், குரு 9ஆம் இடத்தில் இருக்காரு, 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு, லக்னத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. ரொம்ப சிறப்பு, உயர்ந்த புகழ், ஞானம் எல்லாம் கிடைக்கும். இங்கே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கும் பொழுது அனைத்து சிறப்புகளும் ஏற்படும். அனைத்து சிறப்புகளும் இங்கே ஏற்படும். யோகம், மேன்மை, சிறப்பு எல்லாம் ஏற்படும். லக்னாதிபதி சுபராகி சுபகிரகங்களோடு சேர்க்கை பெற்று, லக்னத்துக்கு சுபரோடு சேர்ந்தாலும் சிறப்பு. அதை விட லக்ன சுபராகவும் ஒரு கிரகம் இருந்து, இயற்கை சுபராகவும் ஒரு கிரகம் இருந்து, அந்த கிரகத்தோடு ஒரு லக்னாதிபதி சேர்ந்தால் ரொம்ப சிறப்பு. இயற்கை சுபரோடும் லக்ன சுபரோடும் அது 2 பேர் இருப்பாங்க. குரு அணிக்கு குரு இயற்கை சுபர், அந்த குரு அணி லக்னங்களுக்கு அவர் சுபரே. சுக்கிரன் அணி லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் சுபரே. அப்ப அந்த சுக்கிரனோடு லக்னாதிபதி சேர்ந்து, ஏன்னா அவர் இயற்கையிலும் சுபர், லக்னத்தை பார்க்கும் பொழுது அந்த லக்னங்களுக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்தும், நல்ல யோகத்தை கொடுக்கும், பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், இயக்கம் லட்சியத்தை நோக்கி நகரும். இந்த 3 மாடு பூட்டிய வண்டி எடுத்துக்கிட்டு அந்த மாட்டை ஓட்டக்கூடியவர் சிறப்பாக அந்த லக்னாதிபதி ஓட்டுவார். வாழ்க்கை சுபமாக இருக்கும்.
செயல்பாடு, ஒரு செயலை செய்யக்கூடிய, வேலையை செய்யக்கூடிய நபருடைய செயல்பாடு அப்படிங்கிறது கரெக்டா இருந்தா தான் அந்த வாழ்க்கையில அந்த செயல்ல ஒரு வெற்றி காண முடியும். அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு டிரைவர். எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏசி கோச் பஸ்ஸாக இருந்தாலும், ஓட்டக்கூடிய டிரைவர் தான் இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடியவர். அவர் சரியா இருக்கணும். அப்பதான் அந்த வண்டி போகக்கூடிய இடத்த, எவ்வளவு காஸ்ட்லியான கார் வாங்கிட்டோம், ஆனா ஒரு டிரைவர் சரியில்லைன்னா, டிரைவருக்கு ஓட்ட தெரியலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப லக்னாதிபதி என்பவர் பொக்கிஷமானவர், முதன்மையானவர். அவர் லக்னத்தை பார்க்கும் பொழுது மிகுந்த யோகம் வந்து சேர்ந்திடும். அவர் எப்படி இருந்து லக்னத்தை பார்க்கணும் என்றால், சுபரோடு சேர்ந்து சுபர் பார்வையிலே, சனி பாவராக இருந்தாலும் இதே சனி பகவான் மகர லக்னத்திற்கு லக்னத்திலே சுக்கிரன் என்று அவருடைய பார்வையோடு, 7ஆம் பார்வை தான் சுக்கிரனுக்கு. இங்க சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரன் இங்க இருக்கார். இங்கே லக்னத்துல சுக்கிரன் இருந்து அவருடைய பார்வையோடு சனி பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். குருவோட பார்வை என்பது ஓரளவுக்கு நல்ல தன்மையை கொடுக்கும். ஆனால் இங்கே இந்த உதாரண ஜாதகத்துல சூரியனோடு சேர்ந்த குரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை லக்னம் என்ற தனுசு லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று, லக்னாதிபதி என்பவர் ஜாதகர். அந்த உயிர் எதன் தன்மையில் இயங்கப் போகிறது என்பதை சொல்லக்கூடிய தன்மையாளர் தான் லக்னாதிபதி. அவர் தான் வண்டியை ஓட்டக்கூடியவர். அந்த ஜாதகத்திற்கு மனோன்மய கோஷம் என்பது சந்திரன் ராசி. நல்ல டிரைவர் தாங்க. கனவு எடுக்கிட்டே வண்டி ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல டிரைவர். நல்லா போகும்போது திடீர்னு கனவு உலகத்துக்கு போயிட்டாரு. மனம் எங்கேயோ சென்றுச்சு. அப்புறம் எப்படி அவர் நல்ல டிரைவர் நீங்க சொல்லலாம் அப்படின்னா, நல்லா தான் போயிட்டு இருப்பாரு. அன்னைக்கு மனசு அவருக்கு சரியில்லை. மனம் அதுல ஒன்று இல்லை. அப்போ மனம் எங்கேயோ போகுது. அவர் சரியா வண்டி கொண்டு சேர்க்க முடியுமா? என்னதான் ஒரு நல்ல டிரைவர் இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டு போகலாம். அவ்வளவுதான். இப்போ லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நண்பர்களாக இருக்கும் பொழுது, 6, 8, 12 லக்னமும் ராசியும் இல்லாத பொழுது மிக சிறப்பான யோகமாக அந்த ஜாதகம் செயல்படும். லக்னம் என்ற உயிர் நின்ற இடமும், ராசி என்ற மனோன்மய கோஷம் நின்ற இடமும் 6, 8, 12 இருக்கக்கூடாது. எதிரிகளாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் லக்ன அதிபதியும் சோமநேரிய ராசியோனும் இல்ல நண்பர்களா இருக்கணும். லக்னாதிபதியும் சந்திரன் என்ற ராசிக்கு அதிபதி தானே ராசியாதிபதி, அவரும் நண்பர்களாக இருக்கும் பொழுது நன்மையாம். பகைவரானால் விசனம் விபரம் பார்த்து குலக்கொடி பெயே நீ என்னை நன்கு கூறிட வேண்டுமாதேன்னு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. இதைத்தான் நான் மனோன்மய கோஷமும் எங்கேயும் வன்மை தரும் ஆகம நூல் உரைத்த வண்ணம், அதாவது வேதங்களும் வேத ஆகமங்களும் என்ன சொல்லியதோ அதன் பொருள் வலுவாமல் சொல்ல வேண்டும், ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். எனக்கு வாய்த்த குருநாதர்களும் அப்படித்தான். என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜையா அவர்களும் அப்படித்தான். நாங்கள் சொல்லும் பாணியிலே மாற்றம் இருந்தாலும் பொருள் ஒன்றுதான். அதனாலதான் மூல நூல்களுடைய பாடல்களை எடுத்து போட்டு சொல்லுவோம். ஐயா அப்படித்தான் சொல்லுவாங்க. சின்ராஜ் ஐயா பொறுத்தவரையில் அவர் பாடல் மூல நூலை எடுக்காமல் தொடாமல் ஜாதகமே பார்க்க மாட்டார். ஐயா பொறுத்தவரையிலும் அவருடைய பெருந்தன்மையே அதுதான். அதுபோல லக்னாதிபதி இங்க ஏன் நான் மூல நூல் பாடலை கூட சேர்க்கிறேன் அப்படின்னா, நான் என் இஷ்டத்துக்கு சொல்லல. லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நண்பர்கள் ஆனால் நாங்க என்னங்கிறேன், லக்னாதிபதி யாரு? சூரியன். ராசியாதிபதி யாரு? சனி. பகைவர்கள்.
இங்கே ஆனந்தமய கோஷம் என்னும் உயிர் என்ற இடமும் மனோன்மய கோஷம் என்ற சந்திரன் என்ற இடமும் 6, 8, 12 மட்டுமில்லை, பகைத்தன்மையுடையவர்களாக இருக்கின்றது. இங்கே செயல்பாடு சரி இருக்காது. இங்கே செயல்பாடு பாதிக்கும். இவர்கள் வெற்றி காண்பது கடினம். கடினப்பட்டு வெற்றி காணுங்களா லக்னாதிபதி பவரா இருந்தாலும். ஆனா இங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுவே லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நண்பர்கள் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே லக்னாதிபதி சூரியன், ராசியாதிபதி செவ்வாய், 2 பேரும் நண்பர்கள். அப்படியே என்ன சொல்றது, ஜெட் வேகத்தில் போவாங்க. அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையும் தகர்த்தெறிந்து போகக்கூடிய ஜாதகர். லக்னமும் ராசியும் கேந்திரமா இருக்கு, சிறப்பு. திரிகோணமா இருக்கு, சிறப்பு. என்னைக்கும் ஒரு ஜாதகத்துல லக்னம் ராசியும் 6, 8, 12 அல்லது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் பகைவர்களாகவோ இருப்பது பலவீனம். 6, 8, 12 இருந்து பகைவர்களா இருந்தா ரொம்ப பலவீனம். அதுபோல லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது விசேஷம் என்றாலும் சுபத்தன்மை வெற்று பார்ப்பது விசேஷம். பாவத்தன்மை வெற்று பார்த்தால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரக பாவ கிரகமா இருந்து அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும்போது அதனுடைய தீய குணங்கள் அனைத்தும் ஒட்டிட்டு போய் ஜாதகர் கெட்ட வழியிலே போய் நல்லதுக்கு போறதை விட்டு கெட்ட வழியில் செயல்படுவார். தீய வழியிலே ஜாதகர் எவ்வளவு இப்போ சனி லக்னத்தை பார்க்கிறாருன்னா, சனிக்குடைய தீய குணங்கள் என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த தீய குணத்திலே உழைப்பில்லாமல் சோம்பேறி, மெத்தனம், சும்மா இருக்கிறவன், இப்படி தன்மையிலே தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி மோசமானவராக தீயவராக செயல்படுவார். ஆனால் லக்னத்தை பார்த்தா செயல்பாடு இருக்கும். செயல்படுற வழி நல்ல வழியா கெட்ட வழியா அப்படிங்கிறத பார்த்து தான் ஜாதகருடைய வெற்றியை சொல்லணும். லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துருச்சு யோகம்னு சொல்ல முடியாது. அவர் சுபராகி லக்னத்தை பார்க்க வேண்டும். லக்னாதிபதி அப்படிங்கிறவர் நம்முடைய நேச்சுரல் நம்முடைய ஆத்மா நின்ற இடம். அவர் சுபத்தன்மையில் இருந்தாதான் சுகமா எழுதிட்டு போவாரு, பாவத்தன்மையில இருந்தா பாவமாத்த எழுதிட்டு போவாரு. பாவம் கெட்ட வழியில தான் வேகம் போகும். ஒரு சுபத்தையும் அசுபத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கன்னா ஒரு ஜாதகத்துல 5, 9 அதிபதிகளும் குருவும் சுக்கிரனும். 5, 9 அதிபதிகளும் குருவும் சுக்கிரனும். அதுபோல ஒரு கிரகம் பாவத்தன்மையே பெற்றிருந்தாலும் 3ஆம் இடத்தில் நின்று லக்னத்தை பார்த்தால் சிறப்பு. சரி, 3ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை எப்படி பார்க்கும்? 3ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை எப்படி பார்க்கும் ஒரு கிரகம்? உதாரணத்தை போடுவோமா? மகர லக்னத்திற்கு குருவோட வீட்டுல சனி நின்று லக்னத்தை பார்க்குன்னு வச்சுக்கோங்க. இங்க சுபரே பார்க்கல, ஆனா 3ஆம் இடத்திலிருந்து இங்க லக்னத்தை பார்க்காது. எப்படி பார்க்கும்? பார்க்காது. 3ஆம் இடத்தில் நின்ற கிரகம், சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன், ஒரு லக்னாதிபதி பாவத்தன்மை பெற்றிருந்தாலும் 3ஆம் இடத்தில் நின்றால் அந்த கிரகம் தீமையை செய்யாது. பாவராக இருந்தாலும் தீமை செய்யாது. ஏன் தீமை செய்யாது அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தால் இயக்கப்படும் இடம். நான் என்னுடைய தியரியே என்னன்னா, ஒரு பாவகத்தை அதற்கு நேர் 7ஆம் பாவகத்தை சார்ந்து இயங்கும் அல்லது இயக்கும். 9ஆம் பாவகம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட அருள் பார்வை, இறைவனுடைய அருட்பார்வை வருகின்ற இடம். ஒரு உயிருக்கு அந்த இயங்கக்கூடிய தன்மையை கொடுக்கின்ற இடம். இறைவன் கொடுத்த ஞான அறிவு செயல்படுகின்ற இடம் 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடத்து அதனால சொன்னேன் 5, 9 அதிபதி பார்த்தாலே நல்லது. ஆனா இந்த 9ஆம் இடத்திற்கு நேர் எதிர்ப்பாகமான 3ஆம் இடத்தில் நின்ற கிரகமும், அதனாலதான் நம்முடைய ஜாதக ரூல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல இருந்தா அது பாவ கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும். அதுபோல ஒரு கிரகம் 11ஆம் இடத்தில் இருக்குது, புண்ணியத்தின் தன்மையால இயங்கும். 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகமும் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகமும்
ஒருவர் புண்ணியத்தாலும் ஒருவர் இறைவனுடைய அருளாலும் இயங்குறதுனால அங்க பாவத்தன்மை பெறாது. ஆனா அவங்க லக்னத்தை பார்க்க முடியாது. லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை தான் பார்க்கும். இங்க நின்னாலும் லக்னத்தை எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. 11ஆம் இடத்துல நின்னாலும் லக்னத்தை பார்க்க முடியுமானா பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இங்க இதே மகர லக்னத்திற்கு வந்து சனி இங்க நிற்கிறாரு. ஆனா 3ஆம் பார்வையை பார்த்துடுறாரு லக்னத்தை 11ஆம் இடத்துல இருந்து. ஆனா லக்னத்துக்கு பாதகஸ்தானம் ஆயிருது. லக்னத்துக்கு பாதகஸ்தானம் ஆயிருது. இப்ப இதுவே கும்ப லக்னமாகி கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் எது? குருவோட லக்னம். குருவோட லக்னமான தனுசு. தனுசுல இருந்து சனி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. தனுசுல இருந்து 1, 2, 3ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்க சிறப்பு. ஏன்னா குரு வீட்டுல நின்னாலே அவர் சுபராயிடுறாருங்க. இங்க அப்ப சந்திரன் வீட்டில் நிற்கிறவர் சுபராக மாட்டாரா சனி? அப்படின்னா சந்திரன் வீட்டில் நிற்கிறவர் சுபராக முடியாது. சந்திரன் வளர்பிறை சந்திரன் தான். ஆனா அப்பதான் வளர்பிறைக்குள்ள போறார். இன்னும் சந்திரனுக்கு அந்த ஒரு பூர்ண ஒளி இல்ல. 2வது சனிக்கு பகைத்தன்மையான வீடு, நட்பு வீடு கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பலன் எடுக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ, லக்னமும் ராசியும் நண்பர்கள் வீடானாலோ, லக்னமும் ராசியும் திரிகோணங்கள் ஆனாலோ, கட்டாயம் நீங்களாம் ஒரு போராளியாக இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் என்பது உறுதித்தன்மையானது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதி எங்க நிற்கிறான்னு பார்க்கணும், லக்னத்தை யார் பார்க்கிறான்னு பார்க்கணும், லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால் அவன் சுபத்தன்மை பெற்று பார்க்கிறானான்னு பார்க்கணும், லக்னாதிபதி சுபக்கிரகமா அசுபக்கிரகமானு பார்க்கணும், லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் எப்படி இருக்காங்க, லக்னமும் ராசியும் நட்பு வீடா, லக்னமும் ராசியும் திரிகோணமா, லக்னமும் ராசியும் கேந்திரமா, லக்னமும் ராசியும் 6, 8, 12 பகைவர்களா என்பதை பார்த்தால் ஜாதகருடைய ஏக்கத்தன்மையை சொல்லிவிடலாம். இவர் போராடி வெற்றி பெறுவார். எவ்வளவு கடினங்களை கூட கடந்து வெற்றி பெற்ற ஜாதகர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவு போராட்டங்களை கடந்தும் வெற்றி பெற்ற ஜாதகர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவு கடினமான சூழ்நிலையை கடந்தும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டியும் மிகப்பெரிய உச்சிக்கு போன ஜாதகர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் லக்னம் என்னும் பொக்கிஷமும் ராசி என்னும் யோகமும் சேர்ந்து செயல்படும் பொழுது வெற்றியை பெறுகின்றார்கள். 5, 9 என்பது ஒன்று பூர்வ புண்ணியம், ஒன்று தெய்வத்தினுடைய அருள். இது முழுசு வேணும் வெற்றி பெறுவதற்கு. இது ஒரு மத்தியமா இருந்தா கூட இதை வைத்துக்கொண்டு அந்த கிடைச்ச ஒரு மத்தியமான விலையை வைத்துக்கொண்டே அதிலே 100% வெற்றி பெற்ற ஜாதகர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் எப்படி இருக்கின்றார்களோ அதை பொறுத்துத்தான் அமையும் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டி குடும்பநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். இப்போ சொல்ற எம்எஸ்எஸ் சிஸ்டத்தினுடைய அஸ்ட்ரோ அகாடமி. எம்எஸ்எஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சித்தாந்த சிஸ்டம். எம் அப்படிங்கிறது பாண்டி குடும்பநாதரையும், எஸ்எஸ் அப்படிங்கிறது சித்தாந்த சிஸ்டம். அதாவது சித்தாந்த வழி கல்வி, ஜோதிடத்தை சைவ சித்தாந்தத்தோடு இணைத்து கூறக்கூடிய கல்வி. இந்த ஜோதிடத்தை சைவ சித்தாந்தத்தோடு இணைக்கும் பொழுது இந்த சரீரங்கள் 36 கருவிகள் சொல்லக்கூடிய கருவிகள், உயிர், அகங்காரம், புண்ணியம், பாவம், மனோன்மய மனோசரீரம், லக்னம் என்பது இப்போ சொன்னோம் அல்லவா, இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் முழு பலனை சொல்ல முடியும். அவர்கள் வெற்றி அடைவார்களா தோல்வி அடைவார்களா என்பதை நீங்கள் உங்களால் யூகிக்க முடியும். நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் முதன்மையான ஜோதிடராக வர முடியும். ஒரு ஜாதகத்தை அப்படியே இந்த ரூல்ஸை படிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் பலன் சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து உங்களுடைய புரிதல், உங்களுடைய அறிவு வேலை செய்ய வேண்டும். அதுக்கு ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்வதற்குத்தான் சித்தாந்த வழி ஜோதிடம் என்பதை சொல்லிக்கொண்டு வகுப்பில் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க இணைய விருப்பமுள்ளவர்கள் சொல்லுங்க, உங்களை வகுப்புல சேர்த்து விட்டுறோம்.
வகுப்பு கட்டணமாக மாதம் 750 ரூபாய் நீங்கள் குருதட்சணையாக கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படை கல்விங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வகுப்பு 2 வகுப்பு போயிருக்கு. உடனே சேருங்க சேராதவங்க. ஏன்னா இன்னும் ஒரு வகுப்பு 2 வகுப்பு போயிட்டா அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு சேர்ந்து புரிந்து கொள்ள முடியாது. உடனே சேருங்க. உங்களை ஜோதிடத்தில் அடுத்த நிலைக்கு ஒரு மேன்மையாக்கும் என்பது உறுதி கூறலாம். இதை கற்றுக்கொண்டால் கட்டாயம் சேருங்க, பலனடைங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மைகளும் எண்ணின் நல்கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல பாண்டி கொடுமணிநாதரை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டி கொடுமணிநாதன் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.